ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ரகசியம் தெரிஞ்சால் பிரியாணி அடிக்கடி இப்படி தான் செய்வீங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க. 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் நல்ல உதிரியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 5லிருந்து 6 சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக 3 நட்சத்திர சோம்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக 10 கிராம்பு, 10 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. பிரியாணிக்கு நம்ம இந்த மாதிரி மசாலா அரைச்சி எடுத்து செய்யும்போது பிரியாணி நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. இதை தண்ணியில் 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. நான் இந்த கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்திருக்கேன். 500 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. இதை 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருங்க. இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக நான் 3 பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக 1 கையளவுக்கு மல்லி இலை, 1 கையளவுக்கு புதினா இலை எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் இது கூடவே நம்ம வச்சுருந்த 2 மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்ல மிதமான தீயிலே வச்சுட்டு இந்த வெங்காயம் இது போல் நல்ல ப்ரௌன் கலரில் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விடும்போது தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி இலை, புதினா இலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 3 தக்காளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுடலாங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிடலாங்க. இதோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா வதக்கிடலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 500 கிராம் சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த சிக்கனை நல்லா வதக்கிடலாங்க. சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வருங்க. ஸோ நல்லா வதக்கிக்கங்க. இந்த மாதிரி நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கும் போது இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா இறங்கி சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம இந்த சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க. மசாலாவோடையே சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்குனதும் அடுத்ததாக இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போது அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு இந்த தயிரோடு சேர்த்து நம்ம இந்த சிக்கனை நல்லா வதக்கிக்கலாங்க.
இப்போது அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட சாறை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க. ஒரு முழு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலேயே வச்சுட்டு நல்லா வதக்கிடலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க. நம்ம எப்போவுமே பிரியாணி செய்யும்போது சிக்கனை வந்து எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவு தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. சிக்கனை அப்படியே போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை போட்டு அப்படியே வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கனில் மசாலாலாம் பிடிப்படாமல் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்து செய்யும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி அளந்து எடுத்துக்கலாங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. 1 கப் அளவு அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, ஸோ நான் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இருக்குது பாருங்கள், அதை எடுத்து சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அரிசி உடஞ்சிடாமல் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியிலேருந்து எடுத்து இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி உடஞ்சிடாமல் மெதுவாக இது போல் அடிப்பக்கத்துலேருந்து எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதை வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாங்க. அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு இதை மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சிடலாங்க. ஒரு விசில்லையே நல்லா உதிரி உதிரியாக பெர்ஃபெக்டாக வந்துடுங்க. நீங்கள் இதே போல் பிரியாணி குக்கரில் செய்யாமல் ஏதாவது பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சு வேக வச்சிங்கனாலே நல்லா வெந்துருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல உதிரி உதிரியாக குலையாமல் ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளால் பிரியாணி செய்ய முடியும். ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்கள் அடிப்பக்கத்துலேருந்து மெதுவாக அப்படியே விட்டு கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக நல்லா மிக்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.